உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாவிட்டால் அவன் உங்களை பொருட்படுத்தி இருக்க மாட்டான். நீங்கள் நல்லா இருக்கணும் உள்ளுக்குள்ளே கேட்குறீங்க, அது உங்கள் இறைவன்ட்ட பிரார்த்தனையாக போய்கிட்டே இருக்குது, நீங்கள் புரியல. அப்போ நீங்கள் அவன்கிட்ட கேட்டது காரணமாக உங்களை அவன் சோதனை உங்களை புடம் போடுறான், உங்களை தூய்மையாக்குறான், உங்களை கேடுகளை நீக்கிறான். நீங்கள் ஐயா எனக்கெல்லாம் போதே நினைக்கிறீங்க. இல்லை, விளங்கி கொள்ளலை, உங்களை தூய்மைப்படுத்துறான். நான் எப்படி வாழணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ வாழ்ந்துட்டு வருது நான் உங்களை அமைப்பில் கிடையாது. நீங்கள் அடுத்தவனை பார்த்து அதே மாதிரி சூடு போட்டுட்ருக்கீங்க. அப்படி இல்லை, நான் உங்களை படைச்சது அப்படி இல்லை. உங்களை நீங்கள் ஜெராக்ஸாக மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் அவனை போல வரப்போகிறேன், இவனை போல வரப்போகிறேன். நான் உங்களை தனியாக புதுசாக படைச்சிருக்கேன், தனித்தன்மையாக படைச்சிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அவன் உங்களுடைய பிரார்த்தனை இருப்பதன் காரணமாக உங்களை அவன் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நான் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அவன் பிரார்த்தனை எடுத்துக்கிறான். ஆனால் அவனுடைய பாதையில் தான் அவனை கொண்டு வரும். அவங்கள நான் அக்கிரமம் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தேன், நல்லவனா மாறும்போது கஷ்டம் வந்துச்சு அப்படிங்களே. இல்லை, ஏன் நீ அக்கிரமம் பண்ணி சம்பாதிச்சிங்களா போகிற நிற்குவான், அவன் எல்லாத்தையும் நிற்குவான். நான் உங்களை படைக்கிறேன், என் பக்கம் திருமணம் இல்லையா, என்னை கேட்ட இல்லையா, நல்லா வாழணும்னு கேட்டே இல்லையா என்கிட்ட, நான் உன்னை கொண்டு வரேன். நீ இப்போ சம்பாதிச்சது அவ்வளவும் கேடு, நீ சம்பாதிச்ச அவ்வளவும் கேடு, அதை உணர செய்வோம், நம்மளை உணர செய்வோம். அருளை உடையவன், நிகரில்லா இரக்கம் உடையவன், நமக்கு தெளிவு தருவதற்காக. உங்களை நோயை கொண்டு வறுமையை கொண்டு பிடித்தோம், நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு, கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் துன்பப்படுவதற்காக அல்ல, நீங்கள் பணிவதற்காக. தவறானதை நீங்கள் சேகரிக்கிறீர்கள், தவறானதை தேடுகிறீர்கள், ஆனால் என்னிடம் பிரார்த்திக்கிறீர்கள், எனக்கு நல்லது வேணும் கடவுளே அப்படின்னு. நீங்கள் போகிற பாதையில் கேட்குறீங்க. நீங்கள் நல்லது வேணும்னு கேட்டிங்கன்னா அவன் பாதையில் திருப்போம் உங்களை. எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை, நீங்கள் போகிற பாதை கஷ்டம்னு அறிவிக்கிறான், நீங்கள் போகும் பாதை தவறானதுன்னு அறிவிக்கிறான். ஒவ்வொருத்தவங்களும் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசினான்னா என்னெல்லாம் தவறுகள்னு அவங்கள ஒப்பிப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் வெளிப்படையாக அதை யாரும் காட்டுக்கிறது இல்லை, ஏன்னா எல்லாருமே அப்படி தான் வேஷம் போட்டிருக்காங்க காரணமாக. அப்போ நீங்கள் மன சுத்தத்தோடு கேட்கும்போது அவங்க உண்மையை சொல்லுவாங்க. அப்போ தான் அவனுக்கு இறைவனுடைய அருள் என்னன்னு புரியும், அது வரைக்கும் புரியாது. நமக்கு வெறும் சடங்கு சொல்லி கொடுத்து ஒரு பூஜை பண்ணால் போதும், ஒரு மந்திரம் சொன்னால் போதும் சொல்லி கொடுத்து போயிடறாங்க. நம்மளும் சொல்லிட்டு போயிடுறோம், நல்லா நடக்கணும், நடக்க மாட்டேங்குது, நடக்காது, பாதை தவறு. இறைவனுடைய பாதை லேசானது, மிகவும் லேசானது. நம்ம தான் கஷ்டப்படுத்திக்கிறோம்.